குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டி இதை பண்ணி கொடுங்க. கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து 2 வயசுலருந்து 5 வயசு வர பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப் உளுந்த நல்லா ஊற வச்சு மை போல அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். கூடவே ஒரு 2 ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கன்சிஸ்டன்சி வந்து கையில ஒட்டாத பதம். அதாவது நம்ம தண்ணியை தொட்டு அதில் டிப் பண்ணும்போது கையில ஒட்டக்கூடாது. அந்த அளவு பதத்துல இருந்தா போதும். இப்ப இதை வந்து குட்டி குட்டி பால்ஸா உருண்டை பிடிச்சி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துருக்கேன். பொரிச்சதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் பனங்கற்கண்டு இல்லைன்னா கருப்பட்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த உருண்டைய அப்படியே அதுல போட்டுக்கிட்டு சோக் பண்ண விட்டுட்டு சர்வ் பண்ணா அட்டகாசமா இருக்கும். மறக்காம இந்த ரெசிபியை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா யாரு சமைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து செஞ்சுதா அப்படின்னு கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க.